ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தமிழில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இந்த மாத்திரையால் என் உடம்பு எவ்வளோ பாதிச்சுது, அதனால் நான் எவ்வளோ சஃபர் ஆனேன், என்னெல்லாம் என் லைஃப்பில் நடந்தது, இந்த மாதிரி தான் நான் பார்க்க போகிறேன். என்னால் அதனால தான் வீடியோ எதுவுமே என்னால் போடவே முடியலை. கோல்டு காயின், அதுக்கப்புறம் இந்த 2 மந்த்தாக பிளான் பண்ணி வச்சுருந்த சில்வர் காயின் எதுவுமே என்னால் பர்ச்சேஸ் பண்ணவே முடியலை. அதே மாதிரி அந்த காசெல்லாம் எப்படி தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டல் செலவு அதெல்லாம் வந்ததுங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டேப்லெட் என்னென்னா பீரியட்ஸ் தள்ளி போகணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், இம்பார்ட்டண்டான டூரு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா ஒரு கோயிலுக்கு போகணும், குடும்பத்தில் எல்லாருமே போவாங்க, நம்ம மட்டும் வீட்டில் இருக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு இந்த பீரியட்ஸ் தள்ளி போடுற டேப்லெட் பற்றி எனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது. அதாவது ஒரு 4 மாதத்துக்கு முன்னக்குட்டி தான் இப்படிலாம் ஒரு டேப்லெட் இருக்குன்னே தெரியும். அதுவும் என்னோடய கசின் காலேஜ் படிக்கிறாங்க, அவங்க 3rd இயர், அவங்க சொல்லி தான் தெரியும் நாங்கள் இப்படி போட்டிருக்கோம், நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு. இதே மாதிரி 2 டேப்லெட் வாங்கி தான் நான் போட்டேன். இந்த வீடியோ உங்கள்கிட்ட காட்டணுக்காக நேற்று போய் கடையில் திரும்ப இந்த மாதிரி இந்த 2 டேப்லெட் நான் வாங்கியிருக்கேன் வீடியோக்காண்டி. என்னென்னா ஒரு கோயிலுக்கு போகணும், ஓகேவா. எனக்கு 30 டேஸ் சைக்கிள் தான், கரெக்டாக 30 நாளில் எனக்கு பீரியட்ஸ் வந்துடும், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வந்துடும். ஆனால் அது ஒரு 3 டேஸ் அப்படி தான் இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த டேப்லெட் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த டேப்லெட்ஸோட விலை ஒரு டேப்லெட் 2 ருபீஸ், 2 டேப்லெட்ஸ் 4 ருபீஸ் தான். நான் வாங்கி போட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா மெடிக்கலில் இன்றைக்கி ஒன்று போட்டு நைட் ஒன்று போடுங்க, காலையில் மார்னிங் ஒன்று போடணுன்னாங்க. அதே மாதிரி நான் போட்டு அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு லாங் ட்ராவலாக குடும்பத்தில் எல்லாருமே போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த டே தான் எனக்கு பீரியட்ஸ் ஆகிற டேயாகவும் இருக்கும். எப்போவுமே கரெக்டாக எனக்கு 12னா வந்துடும், கரெக்டாக 11 இல்லைனா 12 அந்த மாதிரி வந்துடும். சரி ஓகே எல்லோரும் போகிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கும் ஒரு இதில் போட்டு என்னென்னா இந்த டேப்லெட்டோட எஃபெக்ட் கரெக்டு தான், பீரியட்ஸ் வரலை, கரெக்டாக பீரியட்ஸ் டேட்டு தள்ளி போயிடுச்சு. எவ்வளோ நாள்னா 10 டேஸ் கழித்து தான் வந்துச்சு. 12 வர்றது எனக்கு எப்போ வந்துச்சுன்னா 21 அப்படி தான் வந்துச்சு. ஆனால் வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கர வலி, வயிறு வலி. அதாவது நம்ம மொத ஏஜ் அட்டன் பண்ணி அந்த பீரியட்ஸ் வலி எல்லாம் வயிறு வலி அந்த டைம்லாம் எப்படி இருக்கும், அது நாளாக நம்மளுக்கு பழகிருக்கும். சுத்தமாக இப்போ எனக்கெலாம் வலியே வரதில்லை பீரியட்ஸுக்கு. அதோட சிம்டம்ஸ் மட்டும் இருக்கும், கால் வலிக்கிறது, தொடை வலிக்கிறது, அந்த மாதிரி சிம்டம்ஸ் மட்டும் தான் இருக்கும் தவிர எனக்கு வயிறு வலியே இருக்காது. இது என்னால் சொல்லுவாங்களா உட்கார முடியல, மூச்சு விட முடியலன்னு, அந்த மாதிரி வயிறு வலியில் வயிறு பயங்கரமாக வலி, நான் எப்போ வரும்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு வழியாக பீரியட்ஸ் வந்துருச்சு. அன்றைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், எப்போ நம்ம அந்த டேப்லெட்ஸ்லாம் நம்ம வாங்கி போடக்கூடாது, நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் நான் ரியலைஸ் பண்ணி இதுக்கப்புறம் டேப்லெட் பக்கமே போகக்கூடாதுன்னு யோசிச்சிட்டேன். திரும்ப என்னாச்சுன்னா 30 டேஸ் வந்துட்டு இருந்தது, ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி 35 ஆயிடுச்சு. சரி ஓகே 5 டேஸ் நம்ம ஃபுட்டு ஏதாவது சாப்பிட்டதுனால தண்ணி குடிக்காதனால நம்மளுக்கு தள்ளி போகலான்னு சொல்லிவிட்டு நான் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். 2 மந்த்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா எனக்கு சுத்தமாக பீரியட்ஸே வரலை. அதாவது எப்படின்னா 45 நாள் 50 நாள் ஆயிடுச்சு பீரியட்ஸ் வரலை. அப்போது நான் என்ன யோசிச்சுக்கிட்டேன்னா இவ்வளோ நாள் பீரியட்ஸ் வரலன்னு சொல்லிவிட்டு ப்ரெக்னென்சி கிட்டெலாம் வாங்கி செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 7 டேஸ் 1 வீக் 2 வீக் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டு மட்டுமே ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். கிட்டு வாங்கி செக் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த கிட்டோட ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். ஃப்ளாட் லைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எனக்கு விழுந்துருச்சு. ஓகேங்களா, அந்த மாதிரி விழுந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வேளை யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்க ஃப்ளாட் லைனாலே கன்ஃபார்ம் தான் அப்படின்ட்டு. என்னென்னா என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் மட்டும்தான் இந்த விஷயமே தெரியும். எங்கள் வீட்டு சைடும் நான் சொல்லலை, அவங்க வீட்டு சைடு யாருக்குமே தெரியப்படுத்தலை. அப்படியே போயிட்டுருக்கு நாட்கள். நானும் ஒரு 5 டேஸ் கழித்து செக் பண்ணுங்க, இப்படி வரலாம் அப்படி வரலாங்கும்போது செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஃப்ளாட் லைன் ரொம்ப லைட்டாக வருது. அப்போ நான் ரொம்ப நம்பிட்டேன், ஓகே நம்ம ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகி நான் எங்கே ஒரு ட்ராவலும் போகாமல் ஃபுட்டெல்லாம் கரெக்டாக கம்மி பண்ணிவிட்டு ஸ்வீட் எதுவும் சாப்பிடாமல் அந்த மாதிரி கண்ட்ரோல்லே நான் இருக்கேன். என் ஹஸ்பண்டுமே ரொம்ப நம்பிட்டார். என்னென்னா எனக்கு ஆல்ரெடி ஒரு பையன் இருக்கான், 4 இயர் ஓல்டவனே ஒரு பையன் இருக்கான்.
ஓகே, நமக்கு வந்து நாங்கள் பேபி செகண்ட் பேபிக்குன்னு ரொம்ப பிளான் பண்ணி அந்த மாதிரிலாம் இல்லை. கிடைக்கும் போது இருக்கட்டும், நமக்கு ஒரு பேபி இருக்குல்ல அந்த எண்ணத்தில் தான் இருந்தோம். ஓகே, நமக்கு வந்து சடனாக இப்படி இருக்கும்போது நாள் தள்ளி போகும்போது நமக்கு பேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டோம். என்னாச்சுன்னா திரும்ப ஒரு 60 நாளில் செக் பண்ணுறேன், அப்போவுமே கிட்டில் வந்து காட்டவே இல்லை. எனக்கு உடனே டவுட் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் அப்போ ஊரில் இல்லை, வீட்டில் இல்லை. நான் என்ன பண்ணேன், அவருக்கே தெரியாமல் பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கரெக்டாக நான் அந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது 55 டேஸு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கோடு லைட்டாக தான் வந்துச்சுனாலும் கன்ஃபார்ம் இல்லை, நீங்கள் டேப்லெட் வாங்கி சாப்பிட்ருங்க, டேட் வரதுக்கு டேப்லெட் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி டேப்லெட் கொடுத்தாங்க. நான் என்ன நினச்சேன்னா, ஓகே நம்ம டேப்லெட்லாம் வேண்டாம், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிவிட்டு திரும்ப ஒரு 5 டேஸ் கழித்து திரும்ப போனேன். திரும்ப வந்து அவங்க சொல்லிட்டாங்க, ஓகே நம்ம ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்களா நான் ப்ரெக்னென்ட் போட்டிருக்கா. இந்த HCG லெவல் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கணும், ஓகேங்களா. இந்த லெவல்லாம் இருந்தால் தான் ப்ரெக்னென்ட். ஓகே, ப்ளட் டெஸ்ட்டில் வந்து அவங்க சொல்லிட்டாங்க, ப்ளட் டெஸ்ட்டில் வந்து கன்ஃபார்ம் இல்லைன்னா அது கன்ஃபார்ம் இல்லை தான், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து போய் ஸ்கேன் எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. எனக்கு அதுக்கப்புறம் ப்ளட் டெஸ்ட்டில் நோன் வந்ததுக்கப்புறமே எனக்கு ஓரளவு ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன், ஓகே நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்ட்டு. அப்போது வந்து டாக்டர் என்கிட்ட கேட்டாங்க, ஏதாவது டேப்லெட் எதுவும் எடுத்துக்கிட்டிங்களா, தைராய்டு எதுவும் இருக்கா அப்படின்னா, அந்த மாதிரிலாம் இல்லை அப்படிங்கும்போது நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி ஒரு டேப்லெட் வந்து ஒரு 4 மந்த் முன்னாடி தான் போட்டேன் டாக்டர் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி டேப்லெட் எல்லாம் அதோட எஃபெக்டை வந்து 3 மந்த் 4 மந்த் 6 மந்த்துக்கு அப்புறம் தான் காட்டும். இந்த டேப்லெட்டோட விலை 2 rupees சொல்கிறீங்க, அப்போ அந்த டேப்லெட் வந்து எவ்வளோ சீப்பான ரேட்டில் விற்கிறாங்கன்னா அது வந்து அதோட மெடிசின் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி என்னை பயங்கரமாக திட்டினாங்க. இப்போ நான் அந்த டேப்லெட் தெரியாமல் போட்டுட்டேன், அதனால எனக்கு நிறையவே செலவாயிட்டு, நான் நம்பின ஒரு விஷயம் ஆழமாக குழந்த தான் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்டும் நம்பினாங்க, ஏமாந்துட்டோம், எல்லாம் ஓகே தான். இது எதுக்கு ஒரு அவேர்னஸாக நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அதனால் எனக்கு வந்து ஒரு பெரிய தாக்கமாக ஏற்படுத்தலை. அந்த 10 டேஸ் ஆனால் அந்த 50லேருந்து 60 நாள் வரைக்குமே கன்ஃபார்ம் அது 10 வருஷம் குழந்தை இல்லைன்னா நிறைய பேர் இந்த கமெண்ட் படிக்கும் போது எனக்கு வந்து அது ஒரு இதாக தெரியாது, என்னடா 10 வருஷம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் வந்து எனக்கு அந்த 10 வருஷம் எனக்கு ஒரு குழந்தை இருந்துமே எனக்கு வந்து நமக்கு இந்த குழந்தை கன்ஃபார்மாக இருக்காதா, குழந்தையா இருக்காதா இலக்காதான்னு அவ்வளோ நான் சாமி கும்பிட்டுக்கிட்டேன், அவ்வளோ ஏங்கிக்கிட்டேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ரொம்ப வந்து குழந்தை இல்லாத வழிலாம் ஒரு பெரிய வழி. ஏன்னா ஆல்ரெடி நான் அதை அனுபவிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி எனக்கு 1 year கழிச்சு தான் கன்ஃபார்ம் ஆச்சு. திரும்ப அப்படிங்கும்போது இது வந்து என்னோடய மிஸ்டேக் தான். ஸோ என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அதனால வந்து எனக்கு ஒரு பெரிய இதாக தெரியலை. அதே மாதிரி இதில் ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன பண்ணேன்னா, நான் யாருக்குமே தெரியப்படுத்தலை, ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாருக்குமே நாள் தள்ளி போயிருக்குன்னு ஒரு விஷயத்த சொல்ல, அவங்ககிட்ட சொல்லி அவங்க ஒரு 4 பேர்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னை ரொம்ப இதுலேருந்து நான் வெளியே வந்திருக்க முடியாது, அந்த அளவுக்கு என்னை அஃபெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நானும் என் ஹஸ்பண்டும் சொல்லாதனால எங்கள் 2 பேருக்குள்ளேயும் நாங்கள் ஆறுதலாக இருந்துக்கிட்டோம். அவர் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். நான் இப்போ இதை வந்து எனக்கு சொன்னது என் கசின்னு சொன்னேன் இல்லையா, அவங்க காலேஜ் படிக்கிறாங்க, அவங்கள போய் திரும்ப நான் வார்ன் பண்ணேன், இந்த மாதிரிலாம் எடுத்துக்காதீங்கன்னு. நமக்கு வந்து இப்போ நம்ம கரெக்டாக இருந்துமே நிறைய பேர் குழந்தை இல்லாமல் IVF ஊசி மூலமாக குழந்தை அப்படின்னு நிறைய போயிட்டுருக்கு, ஓகேங்களா. தயவு செய்து காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களாக இருக்கட்டும், இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, எங்கேயா போகணும் வைக்கணும்னு இந்த மாதிரி டேப்லெட்லாம் வாங்கி தயவு செய்து போட்டு உங்கள் உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. இந்த விளைவு வந்து உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நான் வலியை அனுபவித்தேன் உடம்புலாலையும் சரி. இன்னுமே என்னால் ஒழுங்காக ரெக்கவர் ஆக முடியலை. பீரியட்ஸ் வந்துருச்சு, ஆனால் எனக்கு திரும்பவும் 30 days சைக்கிள் வருமானா கண்டிப்பாக அது என் கையில் இல்லை, ஓகேங்களா. அந்த அளவுக்கு இந்த டேப்லெட் வந்து இனிமேல் திரும்ப நான் செகண்ட் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணோம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். திரும்ப அந்த சைக்கிளை கொண்டு வரணும், ஓவலேஷனை இது பண்ணணும், ஸோ நிறைய பிரச்சனை இருக்குது. தயவு செய்து இந்த மாதிரி டேப்லெட் போட்டு உங்கள் உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு கோயில் போகணும், இப்போ நிறைய பேர் பீரியட்ஸ் ஆனாலுமே கோயில் போகலாம், அம்மன் சாமி தான் அப்போலாம் சொல்லுவாங்க. உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுது அதை மட்டும் கேளுங்க. போகணுன்னு தோணுச்சுன்னா போங்க, போகலை நம்ம வேண்டாம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 5 days கழித்து வெயிட் பண்ணி இந்த கோயிலுக்கு நீங்கள் திரும்ப போகலாம். உங்கள் மனசாட்சி என்ன தோணுதோ அதை
மட்டும் தயவு செய்து கேளுங்க. இயற்கை பீரியட்ஸ் வருது அதை தடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி டேப்லெட்லாம் தயவு செய்து வாங்கி போடாதீங்க. ரொம்ப ரொம்ப மோசமானது. இந்த மாதிரி டேப்லெட் வாங்கி போடாதீங்க. அப்புறம் வந்து என்னென்னா, எங்கள் அம்மா போட்டாங்க அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை, அவங்க போட்டாங்க ஒன்றும் ஆகலைலாம் தயவுசெய்து சொல்லாதீங்க. குழந்தைங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாலும் சுற்றி இருக்கவங்க நம்மளை இருக்க விட மாட்டாங்க. குழந்தை இல்லைன்னா அந்த அளவுக்கு நம்மளை புண்ணாக்குவாங்க. இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். ஸோ வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் டேட் வருது, அந்த டைம் தான் கோயில் போகிறோம் அப்படின்னா பீரியட்ஸ் ஆகிட்டீங்கனாலும் ஓகே. இப்போ எந்த கடவுளையும் நம்மளை தண்டிக்க போகிறதுலாம் கிடையாது. ஓகேங்களா? இந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் போட்டு நம்ம உடம்ப தண்டிக்கிறதுக்கு பீரியட்ஸ் ஆனாலும் எனக்கு மனசாட்சி சொல்லுது ஒன்றும் இல்லை அப்படின்னா தயவு செய்து போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை எனக்கு வந்து தோணலை, பீரியட்ஸ் ஆனால் தப்பு தான் கோயில் போகிறது அப்படின்னு உங்களுக்கு மனசு சொல்லுறதுனால வீட்டில் இருங்க. தயவு செய்து சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த செலவானது இதெல்லாம் ரெண்டாவது பக்கம். நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்து உடஞ்சி போனேன் பார்த்தீங்களா, அதை வந்து ரொம்ப என்னால் அதுலேருந்து ரெக்கவராகவே முடியலை. உடம்பு பாதிச்சிருச்சு, மனசு பாதிச்சிருச்சு, எங்கள் 2 பேருக்கும் ஏமாற்றம், நிறைய விஷயம் இருக்குது. செலவு காசெல்லாம் விட 4 ரூபாயில் நான் ஆரம்பித்தது இன்றைக்கி 5000 ரூபாயில் வந்து முடிஞ்சிருக்கு. தயவு செய்து இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. இதனால தான் என்னால் ஒழுங்காக வீடியோஸ் கூட போட முடியலை. யூடியூப்பில் வீடியோஸ் போட்டு சம்பாதிக்கணும்னு நான் எந்த இதுக்குமே வரல. நம்மளா தனியாக இருக்கமே, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம், நம்ம பண்ணுறத 4 பேருக்கு சொல்லுவோங்கிறதான் நான் வீடியோவே போட ஆரம்பித்தேன். இப்போ 2 மாதமாக என்னால் வீடியோ போட முடியல. இதுதான் ரீசன். தயவுசெய்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டேப்லெட் போட்டுட்ருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கே, உங்கள்கிட்டே சொல்லியிருப்பாங்களா, அவங்கள்ட்ட தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வரும். இப்போ என்னென்னா, நான் வந்து ஆரி ஒர்க் ஆல்ரெடி நிறைய பேருக்கு நான் போட்டு கொடுப்பேன். இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு சேனலை ஆரம்பித்து அதில் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். யாரும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் என்னோடய ஃபோன் நம்பர் இதில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.